ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கான எபிசோட் மறக்காமல் எல்லாரும் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு. சிவாவையும் சிந்துவையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா திட்டம் போட்டு மகாவாக இருக்கட்டும், அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா தேவராஜனோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களா இருக்கு சினேகா, அவங்கெல்லாம் சேர்ந்து நிறையா திட்டம் போட்டு இப்போ அரவிந்தை கொண்டு வந்து நிறுத்தி சிந்து மேலே நிறைய அவதூறு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ சிவா அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு கட்டத்தில் சரியான கோவப்பட்டார். ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஃபேக், இதெல்லாம் பொய், சிந்துவை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், இன்னும் எந்த அளவுக்குன்னா சிந்து வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியறத விட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராகவும் எமோஷனலாகவும் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருத்தவங்களை நேசிக்கிறோன்னா அவங்கள யாரும் எந்த இடத்துலையும் அசிங்கப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமான உண்மையை ரொம்ப அழகாக சிவா சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்க கேட்க அப்படியே சிந்து வந்து அப்படியே ரொம்ப எமோஷனலாக கண் கலங்குறாங்க. அந்த பக்கத்து பார்த்தா அந்த திருட்டு குரூப் இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கதி கலங்க ஆரம்பிக்குது. அதுவும் மகாவுக்கு வந்து என்னடா இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி சிவா இந்த மாதிரி சொல்லலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்போ ஜட்ஜி எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த அரவிந்தை வந்து எப்படி விசாரிக்கணுமோ அந்த மாதிரி விசாரிக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்குள்ளார பார்த்தோம்னா இவங்க சைடு வாதாடுற அந்த வக்கீல் வந்து அரவிந்த் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து அது டேட்டாலாம் எடுத்து வந்துடுறாங்க. அரவிந்த் வந்து ரொம்ப கெட்டவங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஜட்ஜி உத்தரவு போடுறாங்க, கொண்டு போய் நல்லா விசாரிக்கிற விதத்தில் விசாரிங்க அப்படின்னும். அவங்களுக்காக வாதாடினாங்கல்ல அந்த வக்கீல் ஒருத்தர், அவரையும் பிடிச்சி நல்லா வான் பண்ணி விட்டுறாங்க. இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க சைடு பார்த்தா சிவா சிந்து சைடு வந்து நல்ல தீர்ப்பு சொல்லிடுறாங்க. இப்போ சிவா வந்து சிந்துக்காக பேசின அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இப்போ சிந்துவுடைய அப்பா இருக்காங்களா ரொம்ப எமோஷனலாக வந்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த பக்கத்து ஆறுமுகம், பைரவி இவங்கெல்லாம் இருக்காங்க. பைரவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அன்னபூர்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மகா மட்டும் ரொம்ப கோவப்பட்டு, ஏண்டா இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி நீ வந்து சிந்துவை பிடிக்கலன்னு சொல்லாமல் போயிட்டியாடா, நீலாம் வந்து திருந்தவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி எப்பயும் போல கோவப்பட்டு பேசுவாங்களா, அந்த மாதிரி கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னும் ஆத்திரம் அடங்கலைல்ல, அதனால் அங்கே வெளியில் வந்ததுக்கு பார்த்தா அந்த அரவிந்தை வந்து அந்த ஜீப்பில் ஏற்றும் போது கூப்பிட்டு சலார்னு நல்லா ஒரு அறை பொல்லேர்னு விட்டுறாங்க. அந்த அறை விட்டதுக்கப்புறம் இப்போயும் சிந்துக்கு ரொம்ப சந்தோஷம், நமக்காக கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அடித்தாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஏன்னா சிவா சொல்கிறாரு நியாயமான விஷயம் தான் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுறாங்க. எல்லோரும் கிளம்பி அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தா அன்னபூர்ணி எந்த இடத்துலையும் நீ இனிமேல் சிந்துவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பரான ஒரு எமோஷனல் மூமெண்ட்டுங்க. அடுத்த ஸ்டோரியில் வில்லனஸ் காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா வந்தோன்னா அந்த சஞ்சய்னு சொல்லிட்டு 2 காதல் ஜோடி சேர்த்து வச்சார்ல டிஎஸ்பி ஒருத்தர், அவர் பார்த்தா வில்லன் ஆட்டிருக்கு. இப்போ ரோட்டில் வந்து எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து பார்த்தா வண்டியை பிடிச்சி வச்சிருக்காங்க. யார் வண்டின்னு பார்த்தா ஆறுமுகத்தோட வண்டியை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆறுமுகத்துக்கு இவருக்கு என்ன கிளாஸ்ன்னு தெரியல. ஏன்னா பைரவியை வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறதுனால அவங்க 2 பேத்துக்குள்ளார சண்டையா ஈகோ பிரச்சனையான்னு தெரியல. இப்போ ஆறுமுகத்தை ஃபோன் பண்ணுமே, ஆறுமுகமும் வந்து உங்களுக்கு காசு தானே வேணும், என் அதாவது கணக்கு விலையிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது இப்போ பார்த்தா இந்த சஞ்சய்ங்கிறவங்க வந்து அதெல்லாம் முடியாது, நீ நேரில் வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் நேரில் வராமே என் வண்டி எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கும் போது 2 பேத்துக்குள்ளார பார்த்தா சரியான சேலஞ்சு, ஒரு ஈகோ ஆகிடுது. இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மகா அதாவது அவங்க தம்பி மாமா உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தா ஐசு வந்து பேசி இந்த மாதிரி அடிச்சிட்டாங்களாமே அப்படிங்கிற விஷயம்லாம் சொன்னதுக்கப்புறம் அவன் பொய் சொன்னதுக்கே அரவிந்துக்கு அந்த அடி விழுந்துச்சுன்னா, நான் வந்து சிந்துவை ஏமாற்றி கையெழுத்து வாங்கினேனே, அப்போ என்னை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன விஷயம்னா அந்தாண்ட பக்கத்து இவங்க பேசுகிறத சிவாவும் கேட்டுறாரு, சிந்துவும் அந்தாண்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. கதையை ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. நேற்று ப்ரொமோவில் காட்டினதை இன்றைக்கி முக்கால்வாசி ஸ்டோரியாக காட்டிட்டாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.